ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். இது நம்மளோட ராஜேஷ் மேப்லஸ் ஃப்ரம் சேனல். இந்த வீடியோக்கு நான் வச்சுருந்த அந்த தம்ப்நெயில் பிக்சரை வச்சு உங்களை நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கவி ஃபாரஸ்ட்டுக்கு நான் போயிருந்த அந்த ட்ரிப் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கவி ஃபாரஸ்ட்டுக்கு எப்படிலாம் போகலாம், என்னென்ன டீட்டெயில்ன்றதை A to Z இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கவி ட்ரிப்போட ஃபுல் வீடியோவையும் நான் ஒரே வீடியோவை அப்லோட் பண்ணால் உங்களுக்கு பார்க்க போர் அடிச்சிடும். அப்படிங்கிறதால பார்ட்டாக பிரித்து தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போது நீங்கள் பார்க்க போகிறது பார்ட் 1 வீடியோ. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இந்த ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். என்கிட்ட ஓன் கார் இல்லை, ஸோ நான் கார் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறது இல்லை. பட் ஆனால் எனக்கு கவி ஃபாரஸ்ட் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் காலையில் பத்தினம்திட்டா போயிடுங்க. டெய்லி 3 times வந்து பத்தினம்திட்டாலேருந்து பஸ் ரன் பண்ணுறாங்க. மார்னிங் 5:30, 6:30 அண்ட் 11:30 3 times வந்து அங்கேருந்து பஸ் இருக்குது கவி ஃபாரஸ்ட்டுக்கு. இந்த கவி ரூட் எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். அப்படின்றதால லிமிட்டட் சீட் தான் அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் ஏர்லியராக ரீச் ஆகிட்டு உங்களோட சீட்டை நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் புக்கிங் இருக்குது, பேக்கேஜஸ் இருக்குது. அப்படிங்கிறதால நிறைய பேர் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் பத்தினம்திட்டா பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கே இருக்க என்கொயரி ஆஃபீஸில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு ரிசர்வ் பண்ணணும்னா பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒரு 2-3 ஸ்டாப் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற பீப்புள் வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லாட் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமமாயிடும். ஸோ மறக்காமல் என்கொயரி ஆஃபீஸ் போயிட்டு உங்களுக்கு டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 250 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் கவிக்குன்னு தனியாக சில டூர் பேக்கேஜஸும் இருக்குது. ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் எதாவது விருப்பப்பட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஆன்லைன் பேக்கேஜஸையும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வர ஃப்ரெண்ட்ஸுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். முடிஞ்ச மட்டும் நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களோட ஸ்லாட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் இங்கே டைரெக்டாக வந்து பாஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப காம்படிஷன் இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டம். இங்கே நீங்கள் டைரெக்டாக வந்து எடுக்கிறது அந்த நாள் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே உங்களோட கவி ஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த ஆன்லைன்லேயே ஸ்லாட்டை புக் பண்ணி வச்சுக்கோங்க. டைரெக்டாக எடுக்க ட்ரை பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. பிகாஸ் ஒரு நாளைக்கு அவங்க 30 வெஹிக்கிள் மட்டும்தான் பர்மிட் பண்ணுறாங்க, பாஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா அந்த லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்லேயே நிறைய பேர் வந்து அவங்களுக்கான பாஸை வாங்கிடுறாங்க. நம்மளுக்கு டைரெக்டாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்கள் ரிசர்வேஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அங்கமொழின்ற பிளேஸ்க்கு வாங்க. அங்கே இருக்க ரேஞ்சர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு உங்களோட பாஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களோட டீட்டெயிலை இந்த ரேஞ்சர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. எத்தனை பேர் போகிறீங்க, என்ன வண்டியில் போகிறீங்க அப்படின்னு. உங்களில் ஒருத்தரோட ஐடியை அங்கே மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களில் யாராவது ஒருத்தர் ஆதார் கார்டோ இல்லை ஏதோ ஒரு ஐடியை அங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு வந்துடுங்க. ரேஞ்சர் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் கவி ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே இன்னொரு செக் பாயிண்ட் இருக்கும். அங்கே போயிட்டு இங்கே கொடுத்த இன்ஃபர்மேஷனையே திருப்ப கொடுத்துட்டு ரீஎன்ட்ரி பண்ணுங்கள். ப்ளஸ் அங்கேயும் ஒரு ஐடி கேட்பாங்க. மறக்காமல் உங்கள் ஆதார் கார்டோ இல்லை ஏதோ ஒரு ஐடி கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ரீஎன்ட்ரி பண்ணிவிட்டு உங்கள் கவி ஃபாரஸ்ட் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோ முழுசுமே கவியோட A to Z இன்ஃபர்மேஷன்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் நீங்கள் அங்கே போயிட்டு எந்த லாகும் இல்லாமல் ஹாப்பியாக இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோவுமே நான் வெறும் இன்ஃபர்மேஷன்ஸ்க்காகவே மேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். பிகாஸ் தேவையில்லாமல் நம்ம ஃபைன் கட்டுறதை தவிர்த்துக்கலாம். ஃபாரஸ்ட் ரோட்குள்ளே நீங்கள் காரை நிறுத்தி சிகரெட் பிடிக்கிறதுக்கோ இல்லை லிக்கர் எடுக்கிறதுக்கோ ட்ரை பண்ணாதீங்க. அது இங்கே வந்து ரொம்ப சிவியரான அஃபென்ஸாக பார்க்குறாங்க. ரொம்ப அதிகமான அளவில் அமௌண்ட்டை வந்து ஃபைன் சார்ஜ் பண்ணுறாங்க. இது 100 கிலோமீட்டர் தானே, யார் பார்த்துட போகிறாங்க அப்படின்ற ஒரு அசட்டு தைரியத்தில் இருக்காதீங்க. இங்கே நினச்சி பார்க்க முடியாத இடத்தெல்லாம் கேமரா வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு வெளியில் வாங்க. இருக்க கேமராக்கள்லாம் வெறும் வனவிலங்குகள் நடமாட்டத்தை மட்டும் கண்காணிக்கிறது இல்லை, நம்மளோட நடமாட்டத்தையும் கண்காணிக்கிறதுக்காக நிறைய இடத்துல அங்கே கேமரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளால் கண்டே பிடிக்க முடியாத இடத்தெல்லாம் கேமரா இருக்குது. கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க. ஒரு வழியில் ஏதாவது ஒரு விலங்கோ இல்லை ஒரு பறவையோ பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அது அஃபென்ஸு ப்ளஸ் ஆபத்தும் கூட. அடுத்தது இங்கே நீங்கள் பார்க்குற செடி கொடி பூக்கள் இது எதையுமே பறித்து எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணாதீங்க. அது மூலிகையாகவே இருந்தாலும் ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் ட்ரிப் க்ளோஸ் ஆகிற இடத்துல ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அங்கே காரை செக் பண்ணி தான் வெளியில் அனுப்புவாங்க. அப்படி செக் பண்ணும்போது இது போல் செடி கொடிகள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க.
இதுக்காக இவ்வளோ சொல்கிறேன்னா, இப்படி ஒரு அழகான பிளேஸ் வந்துட்டு நல்ல மெமரியோடு தான் எல்லோரும் வெளியில் போகணும், ஒரு மைண்ட் டென்ஷனோட வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஒரு வீடியோக்குள்ளும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் ராஜேஷ் மேப்ளஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.